மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்களுக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபோரும் எவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் எவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பள்ளிக்கு அதிகமாக செல்லாத மாணவர்கள் குறைவான மதிப்பெண்கள் பெறுவார்கள். பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் எல்லா நாட்களிலும் பள்ளிக்கு செல்கிற மாணவர்கள் ஒரு சராசரியான மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆனால் பள்ளிக்கும் சென்று அதோடு சேர்த்து இன்னும் அதிகமாக நேரத்தை ஒதுக்கி கடினப்பட்டு உழைக்கிறவர்கள் இன்னும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவார்கள், முதல் மதிப்பெண்கள் பெறுவார்கள். அதே போன்றுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, கடவுளுடைய கட்டளைகளை முற்றிலுமாக மறுப்பவர்கள் அல்லது முற்றிலுமாக மறந்து விடுபவர்கள் மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த நிலையில் பார்க்கிற போது கடவுளுடைய கட்டளைகளுக்காக மட்டுமே கடைபிடிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, இந்த பள்ளிக்கு சென்று அதோடு சேர்த்து தேர்வு நாட்களுக்காக அதிகமாக முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்குகிற அந்த மாணவர்களைப் போல நாம் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதோடு இன்னும் அதைவிட ஒருபடி மேலாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னாலே சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு அன்பு செலுத்துவோரிடமே அன்பு செலுத்துவீர்களானால் இதில் எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை, எந்த விதமான சிறப்பும் இல்லை. ஏனென்றால் உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே அதைத்தான் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பரிசேரிலும் அப்படி வாழ்வதில்லையா? சதுசேரிலும் அப்படி தங்களுக்கு வணக்கம் செலுத்துவோருக்கு வணக்கம் செலுத்துவதில்லையா? நீங்களும் அப்படியே வாழ்ந்தால் எப்படி? ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் அவற்றை விட ஒருபடி மேலாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடுகளை காட்ட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் காய்கறிகளை வாங்குவதற்காக சந்தைக்கு செல்கிறோம், நிறைய காய்கறிகளை எல்லாம் வாங்குகிறோம். எல்லாவற்றையும் வாங்கி முடித்து விட்ட பிறகு அந்த காய்கறி கடைக்காரரிடம் இன்னும் ஏதாவது கொசுறு கிடைக்குமா, இன்னும் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா, ஒரு கருவேப்பிலை கொடுங்கள், ஒரு கொத்தமல்லியை கொடுங்கள் என்று நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்பது போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவ காலத்திலே மற்ற மக்களை காட்டிலும் மற்ற மனிதர்களை காட்டிலும் வெறும் சட்டங்களை மட்டுமே சட்டங்களாக கடைபிடிக்கிறவர்களை காட்டிலும் சட்டத்தை கடந்து இன்னும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறார். சட்டங்களை கடைபிடிப்பது ஒரு பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. மாறாக சட்டங்களை விட இன்னும் அதிகமாக அன்பை வெளிப்படுத்துவது புதிய ஏற்பாட்டு இயேசுவினுடைய வாழ்க்கை முறை. எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சட்டங்களை கடந்து இன்னும் அன்பு செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், உங்களுடைய வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். வெறும் சட்டங்களை மட்டும் கடைபிடித்து விட்டு நீங்கள் ஆறுதல் அடைந்து கொள்ளாதீர்கள். நான் எதிர்பார்ப்பது சட்டங்களை கடந்த ஒரு அன்பை பிறருக்கு கொடுங்கள், கடவுளுக்கும் கொடுங்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ இந்த தவக்காலம் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வதாக, வழிகாட்டுவதாக.